மண்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா வாங்க. குட் மார்னிங். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பால் மாவு நைட்டே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கலந்து மாவை எடுத்து வச்சிடலாம். ஜாராக்கு ஸ்நாக்ஸ்க்கு கருப்பு மூக்கடலை தான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஆலு சப்பாத்தி வேணும்ன்ட்டு பாப்பா சொல்லியிருந்தா. ஆலு ரெடி பண்ணி வச்சாச்சு. சப்பாத்தியை லைட்டாக தேய்ச்சிட்டு நடுவில் குட்டி உருண்டையாக ஆலு வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மாவில் 2 பக்கமும் பரட்டி எடுத்துகிட்டு சப்பாத்தியை பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தவா சூடானதும் அந்த சப்பாத்தியை 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே. ஏன்னா லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கு காம்பினேஷனாக சாஸ் தான் கேட்பா. இன்னையோட ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் கருப்பு சுண்டலும் வச்சுருக்கேன். அவ்வளவுதான். பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. எங்களோட லஞ்ச் ஒயிட் ரைஸ், சிக்கன் தொக்கு, எக் 65. பாய்.